நம்ம ஹீரோ வந்து பிளாக் சோல்ஜரு. ஒயிட் சோல்ஜர்ஸ்லாம் வந்து நேவில விளையாண்டுருக்கிறத பார்த்துட்டு இவரு கடல்ல போய் விளையாடலான்னு போவாரு. ஆனா ஒயிட் சோல்ஜர்ஸ் மட்டும் தான் அங்க விளையாடணும். பிளாக் சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்க்கணும் தான் ரூல்ஸ் இருக்கும். இத பார்த்துட்டு அந்த கேப்டன் கடுப்பாயி, "நீ அவன புடி" அப்படின்னு சொல்லிருவாரு. ஹீரோ பார்த்துட்டு நம்மள தொரத்திட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து நீச்சல் அடிச்சுட்டு ரொம்ப தூரம் ஓடி போய் ஒரு இடத்துல போய் இது பண்ணிருவாரு. கேப்டன் அப்ப பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிருவாரு. "எப்படி இவனால வந்து இவ்வளோ ஸ்பீடா போக முடியுது?" அப்படின்ட்டு இருப்பாங்க. இதே டைம் வந்து பிளாக் சோல்ஜர் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்க. இந்த பையனுக்கு ஏதோ டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பையன அனுப்புறாங்க. நேவி டீமுக்கு அனுப்புவாங்க. ஆனா எல்லாருமே வந்து கலாய்ப்பாங்க. நேவி டீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஒரு பிளாக் பையன் சேர்த்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்லைன்னா அவனை வந்து டீமில் சேர்த்திருவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் எல்லாருமே அவனை வந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. இதுக்கும் அங்கே இருக்க ட்ரைனருக்குமே வந்து இப்போ இவனை பிடிக்காது. ஸோ இவன் வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பார். தண்ணி ஊற்றுவார், நிறைய ப்ரெஷர் வச்சதெல்லாம் பண்ணுவார். இவன் வந்து விட்டுருவான் அப்படின்னு நினைப்பார். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் போராடணும் அப்படிங்கிறக்காகவே இது பண்ணுவான். அப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்போ வந்து ஒரு ஒயிட் சோல்ஜர் வந்து கீழே மாட்டிக்குவார். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், கீழே போயிட்டு அவனோட இதை வச்சு அந்த ஹீரோ யாருமே வரமாட்டுருவாங்க. ஆனால் ஹீரோ நான் மட்டும் காப்பாற்றுறேன்னு சொல்லி போயிடுவான். அங்கே போயிட்டு அந்த ஒயிட் சோல்ஜர் வந்து காப்பாற்றிடுவான். ஆனால் நெக்ஸ்ட் டைம் என்னன்னா மெடலை வந்து அந்த காப்பாற்றவங்க கொடுத்துருவாங்க. ஹீரோக்கு தரமாட்டாங்க. ஹீரோ கடுப்பாகி இது இருப்பான். ஆனால் அந்த ஒயிட் சோல்ஜருக்கு வந்து ஒரு கில்ட்டியாகவே இருக்கும். அப்போ ஒரு டைம் பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. அப்போ கோச் வந்து வா நம்ம போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு அவனை கூப்பிடுவார். இவன் சரின்னு சொல்லிட்டு அந்த இதில் போட்டி வச்சுக்குவாங்க. யார் ரொம்ப நேரம் அந்த இதில் மூச்சு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ் மேலே ஆயிரும். அப்போ திடீர்னு பார்த்தா கோச்சுக்கு அப்படியே பிளட் இந்த மாதிரிலாம் ஆகும். எல்லோரும் பயந்துருவாங்க. திடீர்னு அந்த கேம்லேருந்து அவர் இது பண்ணிடுவாங்க. அப்போ வந்து அந்த ஹீரோ தான் ஜெயிச்சிருவான். இருந்தாலும் நம்ம கோச்சுக்கு வந்து அவன் மேலே ஒரு கடுப்பாகவே இருக்கும். இவனை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. ரேடியோ எடுத்து உடச்சிருவாரு. இவன் எதுவுமே கண்டுக்காமல் இருப்பான். நெக்ஸ்ட் டே வந்து ஒரு காம்படிஷன் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, யாருக்குமே தெரியாமல் அவனோட இதெல்லாம் உடச்சிருவாரு. சரி இதுக்கப்புறம் ஹீரோ தோத்துருவான்னு பார்த்தா ஹீரோ அப்போ கீழே இறங்கி அவனோட பொருள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தேடிட்டு இருப்பான். இந்த டைம் எல்லாருமே கீழே இருந்து மேலே ஏறிடுவாங்க. ஆனால் ஹீரோ அப்பவும் வரமாட்டான். லிட்டரலி ஒரு 5 ஹவர்ஸ் மேலே ஆயிரும். அதுக்கப்புறம் மேலே வருவான். அப்போ தான் வந்து கோச் தெரியும் உண்மையாகவே ரொம்ப டேலண்டட் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிடுவார். இதுக்கப்புறம் இந்த மூவி என்னன்னு தெரிஞ்சுக்கன்னா மூவின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மூவிஸ்க்கு என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க.